வீட்லயே எப்படி சாக்கோபார் ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மில்க் க்ரீம் எடுத்தாச்சு. அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாக்லேட்டை துருகுன மாதிரி கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ட்ரேயில் ஃபில் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். குறைஞ்சது 4 to 5 ஹார்ஸ் ஆச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாக்லேட்டை கட் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் போட்டு நாங்கள் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வீட்லேயே ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். அப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூவை க்ரன்ச் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிக்கலாம். அப்புறமா ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆனதை எடுத்து அதில் டிப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நாங்கள் டார்க் சாக்லேட் ரொம்ப திக்காக பண்ணது ஒரே ஒரு தப்பாயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை தனியாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.